ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. அது என்னன்றத வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு பராத்தா தான் பண்ணி கொடுத்தேன். 4 உருளைக்கிழங்கு அளவாக போட்டுட்டு எல்லா மசாலாஸும் போட்டு அழகாக ஸ்டஃப் பண்ணி உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆலு பராத்தா நான் பண்ணி 1 இயர் கிட்டே இருக்கும். ஸோ ஸ்வீட்டில் ஸ்டஃப் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அவங்க கேட்டாங்க நேத்திக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது ஸ்டஃப் பண்ணுற மெத்தட் எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து நம்ம மோமோஸ்லாம் ஸ்டஃப் பண்ணுவோம்ல, அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணேன். அப்படி இருந்துமே எனக்கு மசாலா வெளியில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேல் வீடியோஸ்லாம் பார்த்து அழகாக ஸ்டஃப் பண்ணால் இந்த பராத்தா பார்க்கும்போதே தெரியும் மசாலா அழகாக வெளியே வரமா. கார்லிக் பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ 2 ஸ்பூன் விட்டுட்டு சர்வ் பண்ணேன். அதுக்கு சைடிஷ் வந்து கார சட்னி ப்ளஸ் ரைத்தா தான். ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த தேங்காயில் பூ விழுந்தது தான். மார்னிங் வந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே நான் தேங்காய் உடைக்கும் போது எனக்குள்ளேயே நான் நினச்சிட்டே தான் உடைச்சேன். இந்த விஷயம் நடக்காதான்னு சொல்லிட்டு. இது 1 2 டைம் கிடையாது, நிறைய டைம் எனக்கு இந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் நடக்கும். ஸோ உடைக்கும் போது தேங்காயில் வந்து பூ விழுந்திருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஓகே, நம்ம நினச்ச விஷயம் இன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் உடைக்கும் போது பூ விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.